ரேண்டம் டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? காலையில் எந்திரிச்ச உடனே கதவை நீக்கினா இந்த பச்சை பசேல்னு பார்க்கறது அந்த தீமே ஒரு மாதிரி வைப்ரண்ட்டாக இருக்கும். அப்புறம் பக்கத்தில் இருக்க செடியெல்லாம் போய் நோட் பண்ணுற வேலை தான் ஃபஸ்ட்டே நடக்கும். அதுலேயும் இந்த செடியில் எந்தெந்த பூ எந்தெந்த டைமில் பூக்கோ அதையும் பங்கு போடுற நிலமையில இருக்கும். அப்புறம் மார்னிங் லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி க்ளீனிங் ப்ராசஸும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா சுத்தமாக வச்சுருக்கிறது நம்ம வேலை இல்லை. ஆனால் என்ன, ஒன் டே க்ளீன் பண்ணால் அடுத்த நாள் இதே மாதிரி இந்த அளவுக்கு மோசமான குப்பை தான் விழுகும். ஏன்னா பக்கத்துலேயே அத்தி மரம் பெருசாக இருக்கிறங்காட்டி அதில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாமே விழுக ஆரம்பிச்சிருச்சு. இது செகண்ட் பேட்ச்சு. ஆல்ரெடி ஒரு பேட்ச் டிஸ்போஸ் பண்ணியாச்சு. இதனால இந்த அழகாக இருக்கிற பூவெல்லாமே பாதிக்கப்படுது. அண்ட் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த அத்திப்பழத்தை சேல்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை எப்படி எடுக்கிறது பொறிக்கிறதுன்னு தெரியலை. பட் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக சேல்ஸ் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அப்படியே பக்கத்தில் போய் எந்தெந்த மரம் உயிரோடு இருக்குது எந்தெந்த மரம் போச்சுன்னு பார்க்குறதும் வழக்கமாக உண்டு. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தோம், இந்த ஆந்தை வேற ஒன்று படுத்திருந்தது. பட் அது குஞ்சாக இருக்கங்காட்டி தான் இவ்வளோ ஸ்டேபிளாக அமைதியாக இருந்துச்சு. அப்போவும் ஒரு கடி லைட்டாக பட்டுருச்சு. அப்புறம் நம்ம வாண்டு சும்மாவே இல்லாமல் அதை தொடணும்னு ஓடிக்கிட்டே இருந்தா அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ரிவீல் பண்ணுறேன். அண்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி வச்சுருந்த இந்த அவகேடோ ட்ரீ லைட்டாக அரும்பு விட்டுருச்சு. ஸோ ஹாப்பி. ஏன்னா இந்த அவகேடோ சாப்ளிங்ஸை வளர்த்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இட் டேக்ஸ் ஸோ மச் ஆஃப் டைம். ஆல்ரெடி அதில் 2 மரம் பெருசாக இருக்குது. அதில் ஒரு மரம் தான் காய் ஃபுல்லாக பிடிக்குது. இன்னொரு மரம் இன்னும் காய்க்கே வரல. அது போக இந்த மாதிரி 2 குட்டி மரம் வச்சுருக்கோம். இந்த சாப்ளிங் பெருசாகிறதுக்கே 5 இயர்ஸ் ஆகும். அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. சடனாக இப்படி திரும்பி பார்க்குற முயல் மாதிரி இருந்துச்சு. பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது மறுபடியும் இது இங்கே உட்காந்துருச்சு. இந்த ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியாதங்காட்டி நாங்கள் தப்பிச்சோம். இல்லைன்னா அவ்வளோதான், இந்நேரம் கொத்தி இருக்கோம். இது குட்டி குஞ்சாக இருக்கங்காட்டி ஜம்ப் பண்ணி போகிறங்காட்டி எங்கே போய் இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. டக்குன்னு பார்க்குறதுக்கு முயல் மாதிரியே இருக்குது. அண்ட் இந்த செடியெல்லாம் உயிரோட பத்திரமா இருக்கிறத பார்த்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பினா எங்களுக்கு பெரிய ஆப்போன்னு வச்சிருச்சு. இந்த சோளம் கிணத்துல இருந்து தண்ணி டைரெக்டாக வரங்காட்டி பயங்கர உப்பாக அதில் போய் செட்டில் ஆகி அது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கட் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு ராடு மாதிரி கொடுத்துருப்பாங்க சீக்கிரம் ஹீட் ஆகிறதுக்கு. ஆனால் அந்த ராடு பாருங்களேன் எவ்வளோ துருப்பிடிச்சு ஒரு மாதிரி போயிடுச்சு. ஆனால் இது வாங்குறதுக்குள்ளே எங்களுக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. இது நாங்கள் இருக்க ஏரியாவில் கிடைக்கவே இல்லை. 2-3 தடவை ஆர்டர் போட்டு கேன்சல் ஆகிடுச்சு. இது ஃப்ரம் பெங்களூர்லேருந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். அண்ட் இதை சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக சரி பண்ண இறங்கிட்டோம். ஏன்னா ஒரு வேலையும் டிலே பண்ணிகிட்டே இருக்க அந்த வேலையே பெண்டிங் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய முடியறதில்ல. அதனால எடுத்த அந்த இது முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் செக் பண்ணி எப்படி மாட்டணும்னு பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு வழியாக மாட்டிட்டோம். இதுக்கே 9 o'clock ஆகிடுச்சு. ஆனால் 9 o'clock மாதிரியா இருக்குது, பயங்கர பனி. ஆனால் இந்த உப்பெல்லாமே கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது. ஃபுல்லாகலாம் எடுக்கவே முடியலை. இந்த ஒயர்லாம் வச்சு குத்தி எடுத்து தான் கொஞ்சம் தான் வெளியே வந்துச்சு. சரி ஓகே இப்போதைக்கு மாட்டுவோம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு. ஏன்னா எங்களுக்கு நெக்ஸ்ட் இன்னொரு வேலை என்னென்னா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். அதுக்காக தான். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் த பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். நான் நிறையா மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கவே இல்லை. ஆனால் பார்க்கறது கொஞ்சம் திக்காக இருந்தாலுமே ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் பண்ணுது, சீக்கிரம் ட்ரை பண்ணிடுது. அது ஒரு மாதிரி ஈரமாகவே விட்டு வலுவலுன்னு தன்மை இல்லாமல் சூப்பராக ஸ்கின்குள்ளே நல்லா ஒரு வழியாக நல்ல மாய்ஸ்சரைசர் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் கண்டுபிடிச்சதே ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக தான் இருக்குது. அண்ட் வழக்கம் போல் சார்ஜ் இல்லாத ஸ்மார்ட் வாட்சை கட்ட வேண்டியது. அண்ட் அப்படியே டயப்பர் பேக்கை ரெடி பண்ணிவிட்டு எஸ், மந்த்லி எப்படியாச்சும் குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிடுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் அதே ஒரு நாள்.
அதேமாரி ஆதிராவும் என்ஜாய் பண்ணுற பிளேஸ்னால் இது என்னமோ அவளுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரி இருக்குமாட்டிருக்கு. போகலாம் போகலான்னே சொல்லுவாள். அவளுக்காக வேண்டியே நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து அடிக்கடி ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அரச்சலூரில் இருக்குது. அண்ட் இட் இஸ் நியர்பை ஈரோடுன்னு கூட சொல்லலாம். அண்ட் அப்படியே பொறுமையாக சாமி கும்பிட்டு ஆதிரா கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு பொங்கல், அன்னதானம் இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே வீடு கிளம்பிட்டோம். எப்போவுமே இந்த காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட் வரைக்கும் என்ன டிஷ் என்ன டிஷ் என்ன டிஷ் இதே தான் போயிட்டுருக்கும். அப்படி ஒரு புது டிஷ் வந்து நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு ஆனியன், டொமேட்டோ இதெல்லாமே நல்லா கட் பண்ணி எப்பவும் போல் வதக்கி விட்டுட்டு கடைசி அட் லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் உப்பு எல்லாமே போட்டு முடித்ததுக்கப்புறம் எக்கு மட்டும் உடச்சி உள்ளே ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணினா தோசைக்கு இதை விட காம்பினேஷனான டேஸ்ட் எதுவுமே இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் மீண்டும் இன்னொரு vlogல சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.